Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய Play Store அக்கவுண்ட்டை நீங்க வந்து சைன் இன் பண்ணும்போது, அதாவது நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுடைய பழைய Play Store அக்கவுண்ட்கான உங்களுடைய Gmail ஐடியை என்டர் வந்து பண்ணிருங்க. உங்களுடைய பழைய Gmail ஐடியை நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு, அதாவது உங்களுடைய பழைய Gmail அட்ரஸை என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நம்ம வந்து ரீசெட் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய Play Store அக்கவுண்ட்டை லாகின் பண்றது, சைன் இன் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து Play Store ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Google Play சொல்லிட்டு உங்களுக்கு இதுல வந்து பாருங்க சைன் இன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சைன் இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து சைன் இன் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெரிஃபை தட்ஸ் இட்ஸ் யூ சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த லாக் வந்து கேட்கும். உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கா இருக்கட்டும் அல்லது பேட்டர்னோ எதுவாக இருக்கட்டும், நீங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி அன்லாக் வந்து கொடுத்துருங்க. அன்லாக் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. ஓகே, செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இப்போ லோடிங் ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல கூகுள் சைன் இன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய அந்த பழைய Play Store அக்கௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பழைய Play Store அக்கௌண்ட்கான அந்த Gmail அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Gmail அட்ரஸை என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய பழைய Play Store அக்கௌண்ட்கான Gmail ஐடி என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி நெக்ஸ்ட் நமக்கு என்டர் யுவர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து உங்களுடைய அந்த Gmail ஐடிக்கான பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய அந்த Gmail ஐடிக்கான பாஸ்வேர்ட் வந்து நான் தப்பா என்டர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா என்டர் யுவர் பாஸ்வேர்ட், ராங் பாஸ்வேர்ட், ட்ரை அகைன் ஆர் கிளிக் forget password to reset it சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க நமக்கு பாஸ்வேர்ட் வந்து தெரியல அப்படின்ற பட்சத்துல நமக்கான பாஸ்வேர்ட் வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணணும். நம்மளுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க forget password சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. forget password அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் this may take a few moments சொல்லிட்டு உங்களுக்கு இது போல வந்து லோடிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வெல்கம் பேக் சொல்லிட்டு ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல அப்டேட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு பாருங்க. அப்டேட் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்டேட் பாஸ்வேர்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோடிங் வந்து ஆகுது. இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் கிரியேட் a strong பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கான ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கான பழைய பாஸ்வேர்ட் வந்து தெரியல. இப்போ உங்களுடைய பழைய பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து நீங்க உங்களுக்கான புதிய பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதுல கிரியேட் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான பாஸ்வேர்ட் தான் என்டர் பண்ணணும். நீங்க 8 கேரக்டருக்கு மேல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டா. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க சேவ் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சேவ் பாஸ்வேர்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல சேஞ்ச் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு பாருங்க. அந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா லோடிங் வந்து ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஐ அக்ரி சொல்லிட்டு வந்து பாருங்க. ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஐ அக்ரி வந்து கிளிக் பண்றேன். ஐ அக்ரி கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் வந்து ஆகுது. ஓகே, இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெவர் லாஸ் யுவர் கான்டாக்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க நீங்க வந்து டர்ன் ஆன் பேக்கப் உங்களுடைய பேக்கப்பா நீங்க டர்ன் ஆன் பண்ணா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டோன்ட் டர்ன் ஆன் இருக்கு. இது வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து கொடுத்துறேன். இதுல வந்து பாருங்க நாட் நோ இருக்கு. நாட் நோ வந்து கொடுத்துற பிறகு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் சர்வீசஸ் சொல்லிட்டு வருது. இப்போ இதுல வந்து அக்செப்ட் இருக்கு. அக்செப்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்செப்ட் வந்து கொடுத்துற பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கெட் ஸ்டார்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வெல்கம் டு கூகுள் பிளே கெட் ஸ்டார்டர் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கெட் ஸ்டார்டர் வந்து கிளிக் பண்றேன். கெட் ஸ்டார்டர் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வெரிஃபை யுவர் பர்ச்சேஸ் இன்ஸ்டன்ட்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுவே வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் யூஸ் பயோமெட்ரிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க யூஸ் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. யூஸ் பயோமெட்ரிக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கோ அல்லது பேட்டர்னோ அல்லது ஃபேஸ் லாக்கோ, அதாவது நீங்க வந்து உங்களுடைய Play Storeக்கு நீங்க பர்ச்சேஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக நீங்க வந்து பயோமெட்ரிக்ஸை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய Play Store வந்து லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய Play Storeக்கு நீங்க வந்து பயோமெட்ரிக் லாக் வந்து செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுக்கும் உங்களுடைய மொபைலுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா அன்லாக் வந்து ஆயிடும். ஓகே, நான் கோ பேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு யூஸ் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. யூஸ் பாஸ்வேர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யூஸ் பாஸ்வேர்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து நீங்க ரீசெட் பண்ண பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். அதாவது இப்போ உங்களுடைய இந்த Play Store அக்கௌண்ட்கான அதாவது இந்த Gmail ஐடிக்கான பாஸ்வேர்ட் வந்து இப்போ நம்ம புதுசா செட் பண்ணோம். இப்போ நீங்க ரீசெட் பண்ண அந்த பாஸ்வேர்ட் வந்து அந்த புதிய பாஸ்வேர்ட் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான அந்த புதிய பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ நான் வந்து இப்போ செட் பண்ண அந்த புதிய பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க டன் சொல்லிட்டு இருக்கு. இந்த டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டன் வந்து கிளிக் பண்றேன். டன் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா என்னுடைய பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம வந்து பாருங்க இது போல தான் வந்து நம்மளுடைய பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் வந்து பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டு இப்படி தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது, பிளே ஸ்டோரை எப்படி நம்ம லாகின் பண்ணி சைன் இன் பண்ணி உள்ள வரது சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.